அவரால சந்தோஷம் கிடைக்கல, எங்க அம்மாவால தான். எங்க அம்மா இந்த நிச்சயதார்த்தத்தால தான் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது கோபி. ஒரு பொண்ணா நான் எங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டதை விட ஒரு தாயா எங்க அம்மா என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என் மனசுல இருக்கிற ஆசை, என் வாழ்க்கையோட எதிர்காலம், இத பத்தின என்னோட சந்தேகம்லாம் இப்ப தெளிவாயிடுச்சு. இப்ப அளவு கடந்த சந்தோஷம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்க அம்மா தான். முதல்ல இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் சொல்ல சொன்னாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராம போனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா பண்ண எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சுது. என்னது? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரலையா? வரல. அப்போ நிச்சயதார்த்தம்? அவங்க வராம எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? நிச்சயதார்த்தம் நடக்கல. என்ன ரஞ்சனி சொல்றீங்க? நிச்சயதார்த்தம் நடக்கலையா? நடக்கல. அது எப்படின்னா, கோபி, கோபி, என்னாச்சு? நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டுச்சு, நல்லாவே கேட்டுச்சு. கேட்டேன். கோபி, உண்மையே சொல்லணும்னா நீங்க இருந்த அந்த 3 வருஷமும் எங்க வீடே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. நீங்க லண்டன் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஆமா, உங்க பிசினஸ் என்ன ஆச்சு? சொல்றேன். இனிமே நான் என் வேலையை சந்தோஷமா தொடங்கணும். இதுக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல. தேங்க்ஸ் ரஞ்சனி, தேங்க்ஸ் a lot. எதுக்கு? இல்ல, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். தேங்க்ஸ் again ரஞ்சனி. என்ன ஸ்பெஷலா கூட்டு இன்வைட் பண்ணிட்டல? மாப்பிளை பத்தி பெருமையா பேசிருப்பாளே, அவர் இப்படிப்பட்டவரு அப்படிப்பட்டவரு, இந்த வேலை செய்யறாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு. எக்கேட கேட்டு போங்க. அண்ணே, எப்ப கல்யாணமா? கல்யாணம் எங்க? உள்ளூர்லயா இல்ல வெளியூர்லயா? எவ்வளவு நகை போடுறாங்களா? கல்யாண செலவெல்லாம் இவங்களே பண்றாங்களா இல்ல போனா போகுதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல எடுத்துக்கிறாங்களா? ஆனா ஒண்ணு கோபி, இருங்க. ஏன் இப்படி மூச்சு விடாம பேசிட்டு இருக்கீங்க? கூல் கூல். இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. நடக்கலன்னா? நிச்சயதார்த்தமே நடக்கல. கோபி, என்ன சொல்ற நீ? ஆமா நீ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருமே வரலையா? கோபி, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா நீ, இத சொல்றதுக்கு தான் ரஞ்சினி என்ன வர சொன்னா. ஆனா முதல்ல நானும் அவகிட்ட பேசும்போது பிடி கொடுக்காம தான் பேசினேன். பட் இப்ப நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சுன்னு சொன்னாலோ அப்ப நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல அண்ணே. சரி, வேற என்ன சொன்னா? அண்ணே நிறைய சொன்னா, ஆனா நிச்சயதார்த்தம் நடக்கலன்னு சொன்ன வரைக்கும் தான் என் காதுல விழுந்தது. அதுக்கப்புறம் டோட்டலா சைலண்ட் ஆயிருக்குமே. அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்திருக்குமே. ஐயோ, உன் கால் தரையிலே நின்றுக்காதே. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. எப்படியோப்பா, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. கோபி, உன்னோட நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பாகாது. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ரஞ்சனி கிட்ட போய் நேரடியாவே பேசிடு. இல்ல உனக்காக நான் பேசவா? வேண்டாம், நானே பேசிக்கிறேன். என்ன, ரஞ்சனிக்கும்
மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். பட் அது முதல்ல நான் சொல்லணும்னு விரும்புறா போல இருக்கு. சொல்லலாம். ஆனா இப்பதானே பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அதுல ஸ்டாண்ட் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நிச்சயமா ரஞ்சினிட்ட பேசுறேன். அண்ணி, நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா நான் ரஞ்சினி கிட்ட பேசுற முதல் பேச்சு என் கல்யாண பேச்சாதான் இருக்கும். கோபி, நீ கேட்டா கண்டிப்பா அவ சம்மதம்னு தான் சொல்லுவா. எனக்கு அப்பவே அடி மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, இவ எப்படி இதுக்கு சம்மதிச்சான்னு. ஆனா அவன் நல்ல பொண்ணு. உன் மனச புரிஞ்சு நடந்துக்க அவ ஒருத்தியால தான் முடியும். எப்படி அண்ணி? என்ன எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஞ்சினிய அது இதுன்னு சொல்லி திட்டுனீங்க. அதெல்லாம் நாங்க கோவத்துல அப்படித்தான் பேசுவோம். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்ணே, இந்த பொம்பளைங்களுக்கு கை வந்த கலையே இதான். ஒருத்தரை பிடிக்கலன்னா பொறாமையிலையும் கோவத்திலையும் அவங்களை திட்டியே கொண்டுடுவீங்க. ஆமா. அதே பிடிச்சிருந்தா 10 வருஷம் பழகுன மாதிரி அப்படியே ஒட்டிப்பீங்களே. ஆமாப்பா, நாங்கெல்லாம் அப்படிதான். ஐயோ, இந்த விஷயத்த முதல்ல அவர்கிட்ட சொல்லணும். அடடா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல நான் அதை மறந்தே போயிட்டனே. ஹலோ, என்னங்க, நான் தான் பேசுறேன். நீங்க சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அதெல்லாம் நான் நேர்ல தான் சொல்லுவேன், போன்ல சொல்ல மாட்டேன். உங்களுக்காக நான் ஸ்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க சீக்கிரமா வாங்க. வாங்கன்னா வாங்களே, நான் போனை வைக்கிறேன். மேடம், இது பெங்களூர்ல இருந்து மிஸ்டர் சர்மாங்கிறவர் அமைச்சிருக்காரு. மத்த நோட்டீஸ் அனுப்பின எல்லாரும் பணத்தை ரிட்டர்ன் பண்ண சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. பட் இந்த நோட்டீஸ் மட்டும்தான் நீங்க ஏமாத்தி மோசடி பண்ணதா வந்திருக்கு. என்ன சார் இது? ஒரே நேரத்துல இவ்வளவு நோட்டீஸா? மேடம், அதுவும் எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கு. இந்த கேஸுக்காக டிராவல் பண்ற வேலையே வருஷம் பூரா இருக்கும். அதான் மேடம் எனக்கும் புரியல. நோட்டீஸ் அனுப்பியிருந்தா எப்பவோ அனுப்பியிருக்கணும். இவ்வளவு நாளா அனுப்பாம இப்படி திடீர்னு அனுப்பியிருக்காங்கன்னா அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பாங்களோ? நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் பார்க்கல. ஒருவேளை அப்படியும் இருக்கலான்ற யூகம்தான். அப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களை அசெம்பிள் பண்ணது யாரு? நிச்சயமா இது தனிப்பட்ட யாரோ ஒருத்தரோட பிளானா தான் இருக்கணும். மேடம், வெவ்வேறு ஊர்ல இருந்து நோட்டீஸ் வந்தாலும் கேஸ் எல்லாம் ஐடி பார்க் சம்பந்தமா தான் இருக்கு. அதனால எல்லா கேஸையும் இங்கேயே விசாரிக்க வச்சிடலாம். அது சரி சார், ஆனா அதுக்கு முன்னால ஒவ்வொரு கோர்ட்லயும் போய் நிக்கணும்ல. கேஸையெல்லாம் ஒரே கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம், ஆனா ஜெயிக்க முடியுமா? இல்லைன்னா வாய்தா வாங்கி வாங்கி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. அப்ப வாழ்க்கை பூரா இந்த கேஸ்க்காகவே என்ன கோர்ட்டு காலையை சொல்றீங்க? என்ன லாயர் சார், பதிலே இல்ல. கேஸ வின் பண்ண முடியுமா முடியாதா? அது ஜெயிச்சிடலாம். ஆனா அது மேடம், நீங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா இன்வெஸ்டர்ஸையும் வர வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா? காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவங்க பணத்தை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவு பணத்தையும் சரி பண்ணணும்னா மேடத்தோட எல்லா சொத்தையும் விற்கணும். அப்போ கேஸ் கிளியர் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் மேடம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். நோ நோ நோ, நாட் அட் ஆல். பணத்தை ரிட்டர்ன் பண்ற பேச்சுக்கு இடம் இல்ல. இது வரைக்கும் இது ஏதோ அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா என்ன அழிக்கிறதுக்குனே என்னை சுத்தி யாரோ வலை பின்றாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ரஞ்சினி, சதியோடு விளையாடுறது எனக்கு ஒண்ணு புதுசே கிடையாது. நிறைய விளையாடி இருக்கேன். என்ன இடையில கொஞ்ச நாள் இல்ல, இப்போ மறுபடியும் விளையாட போறேன். இதுல என்ன ஜெயிக்க இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். வெயிட் வெயிட் அண்ட் see. மேடம், எதுக்காக என் கூட தனியா பேசணும்னு சொன்னீங்க? சொல்ற ரஞ்சினி, நீ இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த சந்திரமதி
அடுத்தவங்களுக்கு தோல்விகளை பரிசா கொடுத்தே பழக்கப்பட்டவ. ஆனா சமீப காலமா எனக்கே சின்ன சின்னதா தொடர்ந்து தோல்விகளே வந்துட்டு இருக்கு. தப்பு எங்க நடக்குதுன்னு நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். என் தோல்விக்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிற? என்னோட மூளை தாண்டி காரணம். என்ன ரஜினி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? மேடம், பிசினஸ்ல வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தானே, அதுக்காக கவலைப்பட்டா எப்படி? நான் கவலைப்படுறது என்னோட தோல்வியை நினைச்சு இல்ல. ஏன்னா நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு காரணமானவங்க யாருன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். மேடம், அந்த ஐடி பார்க் கேஸ் மேட்டர்ல தண்டபாணி தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காரு அப்படின்னு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சொல்லுது. யோசிச்சு பார்த்தா பல வருஷமா என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த தண்டபாணி இப்ப எப்படி எனக்கு எதிராக செயல்பட்டிருக்க முடியும்? இந்த கேள்விதான் எனக்குள்ள வருது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு என்னால முடிவெடுக்க முடியாது. என் கண்ணுக்கு தெரியாத விரோதி யாரோ என்கிட்ட விளையாட. என் தோல்விக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கு அந்த ஐடி பார்க் கேஸ்ல நான் ஜெயிக்கணும். அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு தற்காலிகமா எனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை நான் தீக்கணும். என்ன ரஞ்சினி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? மேடம், விரோதிங்க எப்படி உருவாகுறாங்க? நாம செஞ்ச துரோகத்துக்கோ இல்ல பாவத்துக்கோ தண்டனை கொடுக்கறதுக்காக உருவாகுறாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது, ஐ மீன் உங்களை முழுசா நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்களா? என்ன மேடம் சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல, நான் அப்படி யாருக்கும் துரோகம் செஞ்சதில்ல. எஸ் சார், உங்களை பார்க்க சந்திரமதி மேடம் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா சார்? சரி, வர சொல்லு. ஓகே சார். ஹலோ சார். வாங்க வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். ஐ எம் சந்திரமதி. தெரியும், சொல்லுங்க. இந்த வாரம் என்னோட ஐடி பார்க் கேஸ் உங்க கோர்ட்டுக்கு வருது. ஏறக்குறைய 20-22 கேசஸ் எங்கெங்கிருந்தோ போட்டிருக்காங்க. இதுல முதல் கேஸ் உங்க கோர்ட்டுக்கு வருது. இதை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நான் மற்ற கேசஸை வின் பண்ணிடுவேன். தீர்ப்பு எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்லித்தர வந்தீங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கான விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. விலையா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்த வீட்ல தான் நீங்க இருக்கீங்க. சொந்த வீடோ சொந்த நிலமோ எதுவுமே இல்ல. இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க ரிட்டையர்ட் ஆக போறீங்க. அதுக்கப்புறம் உங்க வருமானமே மாசம் மாசம் வர பென்ஷன் பணம் தானே. ஐம் சாரி, நீங்க ஜட்ஜ், உங்க முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் பிராக்டிகலா பார்க்கும்போது நான் பேசித்தான் ஆகணும். லைஃப்ல நீங்க செட்டில் ஆகிறதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க சரின்னு சொன்னா ஜட்ஜோட ரூமுக்கு வந்து நீங்க சர்வசாதாரணமா லஞ்சத்தை பத்தி பேசுறீங்க. இப்ப நான் நினைச்சேன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க வீட்டுக்கே போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தான். பரவாயில்லையா? இருந்தாலும் விட்டுடுறேன். என்னை பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காரு, பங்களா, கோடிக்கணக்கான பணம், ஆடம்பரமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. அன்பான மனைவி, பாசமான மக, இதான் என் உலகம். இதுவே எனக்கு நிறைவா இருக்கு. நீங்க போகலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாப் இட். இனிமே நீங்க எதுவுமே பேச வேண்டாம். கடவுளே வந்து கூண்டில் நின்னாலும் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளி தான். நீங்க போகலாம். இனி ஒரு நிமிஷம் இருந்தாலும் போலீஸை வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன்.